Hi dear friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சுவையான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் சம்டைம் காய்கறி இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி டைமில் அப்படி இல்லைன்னா நாக்குக்கு சுருக்குன்னு ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிற டைமில் இந்த பருப்பு உருண்டை குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். பருப்பு உருண்டை குழம்புல பருப்பு உருண்டை உடையாமல் முழுசாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். உருண்டை ஒன்று கூட உடையவே உடையாது. ரெசிபியை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெசிபியையும் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். பருப்பு உருண்டை குழம்பு செய்கிறதுக்காக முதல்ல நம்ம பருப்பை ஊற வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி 1/2 கிளாஸ் அளவுக்கு துவரம் பருப்பு, 1/2 கிளாஸ் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இப்போது இந்த பருப்பை கழுவுறதுக்காக பருப்பு கூட தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 டைம் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீனாக கழுவுனதுக்கப்புறமா இப்போ இந்த துவரம் பருப்பு கடலை பருப்பு ரெண்டுமே ஊறதுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் பருப்பை ஊற வச்சுடுங்க. பாருங்கள், தண்ணி இந்தளவுக்கு நல்லா கிளியராக தெரிகிற அளவுக்கு பருப்பை க்ளீனாக வாஷ் பண்ணிக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம புளி ஊற வச்சுக்கலாம். புளியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். புளியை கையால் உருண்டை ஷேப்புக்கு நல்லா டைட்டாக பிடிச்சோம் அப்படின்னா சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி புளியை அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ புளியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக புளியை தண்ணியில் அலசிட்டு புளி அலசின தண்ணியை கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வேறு தண்ணி புளி கூட சேர்த்து புளியை ஊற வச்சுடுங்க. இப்போ இந்த புளியும் ஊறட்டும். அடுத்து குழம்பு வைக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இப்போ இது மூணுத்தையும் எண்ணெயில் பொரிய விட்டுடலாம். எண்ணெயில் சேர்த்துக்கிட்ட வெந்தயம், ஜீரகம், கடுகு உளுத்தம் பருப்பு இது மூணுமே பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ இதில் ஒரு 15 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 கொத்தளவுக்கு கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ இது மூணுத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயத்தோட கலர் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வதங்கி வர வரைக்கும் வதக்கி விடணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்தை விட கொஞ்சம் அதிகமாக வதங்கி வரணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு உருண்டை குழம்பு செய்கிறதுக்காக இன்றைக்கி நான் பாதி அளவுக்கு துவரம் பருப்பு பாதி அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து செஞ்சுருக்கல. இதுக்கு பதிலாக நீங்கள் ஃபுல்லாக துவரம் பருப்புலையும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக கடலை பருப்பு யூஸ் பண்ணியும் செய்யலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் கண்ணாடி பதத்தை விட கொஞ்சம் அதிகமாக வதங்கியிருக்கு. அதாவது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற போல் இருக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வெங்காயத்தை வதக்கி விட்டால் போதும். இப்போது இந்த வெங்காயத்தை கூட தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி தக்காளியோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வருங்க. அது வரைக்கும் நம்ம தக்காளியை வதக்கி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துக்கிற தக்காளியோட அளவு பார்த்தீங்கன்னா 5 சின்ன சைஸ் தக்காளி எடுத்துருக்கேங்க. பெரிய சைஸ் தக்காளியாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2.5 தக்காளி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு அதோடைய பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போது இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் குழம்பு வைக்கிறதுக்காக மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் இது 2தோடைய பச்சை வாசனையுமே போகிற வரைக்கும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்காக நான் சேர்த்துக்கிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் ஆப்ஷனல் தாங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்து குழம்பு செஞ்சோம் அப்படின்னா குழம்புக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அதுக்காக தான் நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூளோடைய பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே புளி ஊற வச்சுருந்தோம்ல, அந்த புளியை தண்ணியில் கரைச்சிட்டு புளி தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க. புளி தண்ணியை சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா அது கூட தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே அந்த மிளகாத்தூளும் புளி தண்ணியும் நல்லா ஒன்றா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கட்டிகள்லாம் எதுவும் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. மிளகாத்தூளும் புளி தண்ணியும் நல்லா ஒன்றா கலந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்தோம்ல, அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நான் ஒரு 600 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விடும்போதே பாருங்கள், குழம்போடைய கன்சிஸ்டன்சி நல்லா தண்ணியாக இருக்குல்ல, இந்த மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா இதில் நம்ம ஒரு மசாலா பேஸ்ட்டு சேர்ப்போம். அது இல்லாமல் பருப்பு உருண்டையும் சேர்ப்போம். அப்போ குழம்பு நல்லா கெட்டியாகி வரும். நெக்ஸ்ட்டு இந்த குழம்புல நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு உப்பு கரையிற அளவுக்கு குழம்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்புல உப்பு டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. குழம்புல உப்பு டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த குழம்பு சூடாகி கொதிச்சு வர விட்டுடலாம். இந்த அளவுக்கு குழம்பு ஒரு கொதிக்க ஸ்டார்ட் ஆனதும் குழம்பை மூடி போட்டு மூடிட்டு இந்த குழம்போடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் குழம்பை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம்.
குழம்பு கொதிச்சிருக்க டைமில் நம்ம ஏற்கனவே பருப்பு ஊற வச்சுருந்தோம்ல, அதை அரைச்சி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அதே போல் இந்த குழம்புல சேர்த்துக்கிறதுக்கு ஒரு மசாலாவும் அரைச்சிக்கலாம். 1.5 மணி நேரத்தில் பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கும். பருப்பை கையால் உடைச்சி பார்த்தீங்க அப்படின்னா உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும், அந்தளவுக்கு பருப்பு ஊறி இருக்கணும். அடுத்து இந்த பருப்பை மட்டும் நம்ம ஒரு மிக்ஸி கப்பில் மாற்றிக்கலாம். துவரம் பருப்பை அரைக்கும் போது இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்காம தான் அரைக்கணும். துவரம் பருப்பை மிக்ஸி கப்பில் சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம், ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக பருப்பில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்காமல் இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சிக்கணும். இப்போது இந்த அரைச்ச பருப்பை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மீதி இருக்கிற பருப்பையும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்காமல் நல்லா கெட்டியாக மையாக அரைச்சிட்டு பவுல்லே சேர்த்துக்கிறேங்க. பருப்பை அரைச்சிட்டு பவுலில் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு வாசனைக்காக ஒரு 2 கொத்தலுக்கு கறிவேப்பிலையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அரிசி மாவு தான் சேர்த்துக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு கோதுமை மாவு கூட சேர்த்து மாவை பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி அரிசி மாவு அப்படின்னா கோதுமை மாவு சேர்த்து பருப்பை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு உருண்டை பிடிச்சி நம்ம குழம்பு வச்சோம் அப்படின்னா அந்த பருப்பு உருண்டை வந்து உடையாமல் முழுசாக இருக்கும். பருப்பு மாவை இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதுலேருந்து கொஞ்சமாக பருப்பு மாவை எடுத்துட்டு உருண்டை ஷேப்புக்கு பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பருப்பு மாவை உருண்டை ஷேப்புக்கு பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா பருப்பு மாவுலையுமே உருண்டை ஷேப்புக்கு பிடிச்சி ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இந்த பருப்பு உருண்டைகள் அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்தது குழம்புல சேர்த்துக்கிறதுக்காக ஒரு சிம்பிளான மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி கப்பில் 3 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் பீஸை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பெருஞ்சீரகம் அதுக்கப்புறம் தேங்காய் இது அரைப்படாமல் திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இதை ஒரு குட்டி பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். குழம்போடைய அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. தண்ணியோட அளவுமே பாருங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போது இந்த குழம்புல வந்துட்டு நம்ம அரைச்சோம்ல தேங்காய் பேஸ்ட் அதை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குழம்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க. ஏன் இந்த மாதிரி கொதிக்க வைக்கிறோம் அப்படின்னா இந்த பேஸ்ட் அரைக்கும் போது தேங்காய் கூட நம்ம பெருஞ்சீரகம் சேர்த்துருந்தோம்ல, அந்த பெருஞ்சீரகத்தோடைய பச்சை வாசனை போகணும். அதுக்காக தான் குழம்ப கொதிக்க வைக்கிறோம். 5 நிமிஷத்துக்கு குழம்பு கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா பாருங்கள், நம்ம சேர்த்துக்கிட்ட அந்த மசாலா பேஸ்ட்டில் இருந்த பெருஞ்சீரகத்தோடைய பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்காது. குழம்போடைய சைட்லையுமே வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ குழம்பு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், குழம்பு வந்துட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக கொதிக்காமல் ஸ்லோவாக கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்லோவாக கொதிக்கிற டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பருப்பு உருண்டையை குழம்புல சேர்த்துக்கலாம். பருப்பு உருண்டைகளை குழம்புல சேர்த்ததுக்கு அப்புறமா குழம்பை மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த உருண்டைகளை குழம்புல வேக விட்டுடலாங்க. ஒரு சின்ன ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம பருப்பு உருண்டை குழம்பு செஞ்சோம் அப்படின்னா அந்த உருண்டைகள்லாம் உடையாமல் முழுசாக இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா குழம்பு வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக கொதிக்கும் போது நம்ம அந்த உருண்டைகளை குழம்புல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சேர்க்கும் போதே உருண்டைகள் வந்துட்டு உடஞ்சி போயிடுங்க. அதனால் ஸ்டவ்வை வந்துட்டு லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு அந்த குழம்பு வந்துட்டு கொதிக்கிறது ஸ்லோ ஆகணும். அந்த மாதிரி குழம்பு ஸ்லோவாக கொதிக்கிற டைமில் நம்ம இந்த உருண்டைகளை சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே தான் வேக வைக்கணும், ஹை ஃப்ளேம்லாம் வைக்கக்கூடாது. இந்த சின்ன ட்ரிக்ஸை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பருப்பு உருண்டை குழம்பு செஞ்சு பாருங்கள். அந்த பருப்பு உருண்டை வந்துட்டு ஒன்று கூட உடையாமல் முழுசாக இருக்கும். 10 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு உருண்டைகள்லாம் வேக வச்சதுக்கு அப்புறமா உருண்டைகளை இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் வேக வச்சதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்ல கமகமன் வாசனையோட சூப்பரான டேஸ்ட்டில் பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. பருப்பு உருண்டையை நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு உருண்டை கூட வந்து உடையாமல் இருக்கும், உங்களுக்குமே பார்க்கும்போது தெரியும். குழம்போடைய டெக்ஸ்சருமே பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. இது சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இன்னுமே நல்லா திக்காகும். இந்த பருப்பு உருண்டை குழம்பு வந்துட்டு நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்தையும் கூடமே வந்துட்டு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
கண்டிப்பாக இன்றைக்கி சொல்லியிருக்க போலவே இந்த பருப்பு உருண்டை குழம்பை உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த பருப்பு உருண்டை குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பருப்பு உருண்டை குழம்ப இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பருப்பு உருண்டை குழம்பு அப்படின்னாலவே இந்த மெத்தடில் மட்டும்தான் நீங்கள் செய்வீங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ரெசிபியுமே பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.